கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களையும், இந்த நாளில் நேரலைகள் Facebook யூடியூப்ல இணைந்திருக்கிற உங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், கர்த்தருடைய நாள். வாரத்தின் முதலாவது நாளில் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம் ஆண்டவரை ஆராதிக்கவும், அவர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி சாட்சிகளை கொண்டு வரவும், தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் தேவன் கொடுத்த அந்த தயவுள்ள ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாய் நம் இருதயங்களை கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராய் திருப்புவோம். தேவன் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட தயவாய் இடைப்படுவாராக. இந்த செய்தியை வீடுகளிலே இருந்து கேட்கிற உங்களிடத்திலே அன்பாய் கேட்கிறேன். தேவ பிரசன்னத்துல ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக இந்த நாளிலே நாங்கள் தலைப்பு, கடந்த வாரத்திலே நாங்கள் கிருபையை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதனுடைய இரண்டாவது பகுதியாக இந்த நாளிலே கிருபையினுடைய நோக்கம், ஒரு மனிதனுக்கு ஏன் தேவன் கிருபையை கொடுத்தார், கிருபையினுடைய முக்கியத்துவம் என்ன, கிருபை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, அல்லது அதை எப்படி பெற்றுக்கொள்வது, ஒரு மனிதன் கிருபையை எப்படி இழந்து போகிறான், அல்லது ஒரு மனிதனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுப்பாரானால் அதன் நோக்கம் என்ன, கிருபை பல விதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை எதற்கு, கிருபை எதற்கு தேவை? இந்த இரண்டாவது பகுதியில நாம் தேவ சமூகத்திலே வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல முதலாவது, கிருபை ஒரு மனுஷனுக்கு எதற்கு, கிருபை இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியுமா? வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்லி. இந்த கிருபை விலை மதிக்க முடியாத நம்முடைய கிருபையினால தேவன் நம்மை ரட்சித்தாராம். நமக்கு கொடுத்த ரட்சிப்பு கிருபையினால உண்டானது. அது தேவனுடைய ஈவு என்றெல்லாம் நாங்கள் கடந்த வாரத்துல வாசித்து பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே இந்த கிருபையை தேவன் எதற்கு நமக்கு கொடுத்தார் வாசிக்கலாம். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால, பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்துக்கு நாங்க கீழ்ப்பட்டிருந்தோம், நியாய பிரமாணத்துக்கு நாங்க வாழ்ந்தோம். இந்த நாட்களில நாங்க கிருபைக்கு கீழ்ப்படிந்தவர்களை வாசிக்கலாம். தொடர்ந்து பாருங்க, நீ கிருபைக்கு நீ கீழ்ப்பட்டிருந்த, அல்லது தேவனுக்கு ஒரு கிருபையை தந்திருப்பாரானால் அந்த கிருபை உனக்கு என்ன செய்துனா, பாவம் செய்யாதபடிக்கு அல்லது பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறாராம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்மை பாவத்திலிருந்து விலக்குகிறதாம். ஒரு மனுஷனுக்கு பாவம் செய்கிற பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்து அவன் உள்ளத்தில் அல்லது அவனை உணர்த்தி விட்டு இந்த பாவத்தை குறித்து அவனுக்கு தேவனாய கர்த்தருடைய கிருபை உணர்த்தி அதை மேற்கொள்ள அது தயவு பாராட்டுகிறது. வாசிக்கலாம். சகரியா 12வது அதிகாரமுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். பாருங்க, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் உங்க மேல ஊற்றுவேன். இந்த வசனத்தை பார்க்கிலும் நீதிமொழிகள் 16:6 இன்னும் அழகா அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. கிருபை நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது, கிருபையினால நானும் நீங்களும் எதை சாதிக்க முடியும், எது இந்த கிருபை நமக்கு எப்படி நமக்கு உதவி செய்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாருங்க, தேவனுடைய கிருபை நம்மை பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறது, அல்லது பாவத்தை நிவர்த்தியாக்குறதுக்கு தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த தேவனுடைய கிருபையில நானும் நீங்களும் சார்ந்து வாழ வேண்டும். இந்த கிருபையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கடந்த வாரத்தில் அநேக வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, இந்த நாளிலே தேவனுடைய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தார், கிருபையை நாம பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த கிருபை கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டுல வேதாகமத்துல பலர் தேவனுடைய கிருபையை பெற்றார்களாம். கிருபையை பெற்றவர்கள் அந்த கிருபையில வாழ்ந்தார்கள். அந்த கிருபை அவர்களுக்கு கொடுத்த காரியம் என்ன என்பதுதான் நாம் தொடர்ந்து தியானிக்க போறோம். ஒரு 3 மனிதனை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். வேகமாய் நாம் பார்க்கலாம்.
கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது? ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு மனுஷனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்தார். வாசிக்கலாம் 6:8 ஆதியாகமம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த நோவா என்கிற பெயருக்கு முன்னுக்கு உங்க பேரை சொல்லி நீங்க உங்களால சொல்ல முடியுமா? டேனியலுக்கோ அல்லது மனாசேக்கோ அல்லது தேவனுடைய கிருபை கிடைத்தது என்று சொல்ல முடியக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ள காணப்படுகிறதா? இதனால நான் மத்தியில அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க பேரை இதுல முன்னுக்கு நீங்க போட்டு சகோதரி மேரி அல்லது சகோதரன் ராஜன், இந்த இடத்துல இருக்கிற பல தேவ பிள்ளைகள் பேரெல்லாம் வச்சிருக்கிறீங்க. எல்லா பேரும் இருக்கு, தானியல் இருக்கு, மனாசே இருக்குது, இப்படிப்பட்ட பல பேர்கள் உண்டு. ஜோன் இருக்கிறாரு, எல்லாருமே ஆபிரகாம் என்று பேர் வச்சிருக்கிறோம். இப்படி பல பேர்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தா நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததா? அந்த கிருபையை நீங்க பெற்றுக் கொண்டிருந்தா அந்த கிருபை உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? அந்த கிருபை கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இந்த கிருபையை நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா? இந்த கிருபையினால நம்ம பெற்ற ஆசீர்வாதம் என்ன? இன்றைக்கு பல காரியத்தை நான் உங்களை பார்த்து கேள்வியாய் கேட்கலாம். நாம தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து தேவனுடைய கிருபைக்குள்ள வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா தேவ கிருபை நமக்கு செய்த காரியங்கள் என்ன என்பதா இன்றைக்கு பார்த்து நான் கேட்கிறேன். பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததாம். எதற்கு கிருபை கிடைத்ததுன்னா, நோவா பிள்ளைகளை பெற்று நல்ல திருமணம் முடிச்சு வீடு கட்டி நல்ல வாகனம் வாங்கி அல்லது நல்ல ஆசீர்வாதமா வாழுவதற்காக நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. நோவாவும் அதெல்லாம் செய்தாரு. நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க, காம், சேம், யாப்பேத். அவருடைய மனைவி இருந்தது. அவருக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்தார். எதற்காக? பிள்ளைகளை பெற்று நல்ல சந்தோஷமா ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த பூமியில எல்லா விதமான ஐஸ்வர்யத்தோட ஆசீர்வாதத்தோடு வாழுவதற்காக கிருபை. ஆனா எதற்கு கிருபை கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த கிருபைய பரலோகத்தில இருந்துதான் இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நோவாக்கு எதுக்கு கிருபை கொடுத்தாருன்னா, நோவாவுடைய காலத்துல நமக்கு தெரியும், ஜனங்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்து குடித்து வெறித்து பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு வலதுக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாதவர்களாய் அவர்கள் வாழ்ந்த காலத்துல ஆண்டவர் வேதத்திலே வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே தொடர்ந்து வீட்டிலே வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனுஷனை படைத்ததினாலே நான் விசனப்படுகிறேன். காரணம் என்ன? அவருடைய பாவம் என் சன்னிதானத்துக்கு எட்டினது, அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்துக்கு எட்டினது. ஆண்டவர் மனுஷன் மேல விசனம் கொண்டு மனுஷனை அழிக்கும்படியாக ஜலப்பிரளயத்தினால் அவர்களை அழிக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார். அப்பொழுதுதான் அங்கே தேடி பார்க்கிறார், யாரு ஒரு நீதிமான் இருப்பான் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய கண்களில நோவா என்கிற மனுஷனுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், என் மேல ஒரு கிருபையை வச்சிருக்கிற. ஆண்டவர் கிருபையை கொடுத்து ஒரு வேலையை கொடுக்கிறார், இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. என்ன வேலை? இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. நோவாக்கு கொடுத்த வேலை என்னன்னா, நோவாவுக்கு சொல்றாரு, ஒரு பேழையை கட்டும்படி சொல்றாரு. அந்த பேழையினுடைய அகலம் நீளம் உயரம் எல்லாம் கொடுத்து இதை கட்டும்படி அங்கே நோவாவிடத்துல சொல்லும் பொழுது, நோவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய கிருபை அவன் மேல இருந்ததுனால கீழ்ப்படிந்து அந்த கிருபை அவன் அந்த பேழையை அவன் கட்ட ஆரம்பித்தான். பேழையை உண்டு பண்ணினான், பேழையைக்குள்ள அவன் பிரவேசித்தான். பேழையை கட்டும் பொழுது அங்கே பலர் அதற்கு உதவி செய்தார்கள். அதற்கு கீழ் பூசி ஆணி அடித்து பல காரியங்களை செய்து அதை உருவாக்கினார்கள். எல்லாருக்கும் கூலி கொடுத்தார். ஆனா அந்த நோவா தன்னுடைய குடும்பமும் நோவாவும் தவிர அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போனது. நோவா கட்டின பேழை எதுனா, அங்கே ஒரு பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட ஒரு பேழை தான். அந்த பேழையை கட்டினது மாத்திரமல்ல, அந்த பேழைக்குள்ள அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, அவனுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருந்தது. எல்லாரும் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவும் தன்னுடைய பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நோவாவுக்கு எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவனை காக்கும்படி. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கலும் ஒரு விசேஷித்த கிருபையை நோவா மேல வைத்தார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், சித்தத்தை செய்தான், கீழ்ப்படிந்தான், முழு இருதயத்தோட தேவனுக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் கொடுத்த வேலையை கரெக்டா செய்தான். ஆண்டவர் கொடுத்த கிருபையை அவன் சரியாக பிடிச்சுக்கிட்டான். அங்கே நோவா உண்டு பண்ணின வேலை எதுன்னா, இன்றைக்கும் பலருக்கு வேலை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இப்படி ஒரு சாட்சியை கேட்ட, கர்த்தனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, ஆனா நான் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்லி ஒரு சாட்சி நாம கேட்டோம். ஆனா நோவாக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு நோவா போகல. நோவாக்கு சொன்ன அளவின்படி அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி பேழையை கட்டி முடித்தான். எதுனா அந்த பேழை
இன்னைக்கு நோவா அன்னைக்கு கட்டி அவன் பாதுகாப்பாக வாழ்ந்த ஒரு பேழை எதுன்னா இன்னைக்கு கர்த்தர் அவருடைய சபை தான் இன்னைக்கு நானிகளும் பாதுகாப்பாய் வந்து அமரக்கூடிய ஒரு பேழையா இருக்கிறது. இங்கே நோவா உண்டு பண்ணினது எதுன்னா ஒரு சபையை உண்டு பண்ணினான். அந்த சபைக்குள்ள போய் பிரவேசித்து, அந்த பேழைக்குள்ள போய் பிரவேசித்து, அங்க போய் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தின்படி ஒரு மனுஷன் வாழுகிற பொழுது அவனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து அவனை தேவ நிச்சயத்துக்குள் நடத்துகிறார். ஒரு மனுஷன் சபைக்குள்ள இருந்து தேவனுக்குள்ள வாழ்ந்து அவன் தன்னை சரியா சீர்படுத்தி பயத்தோட பக்தியோட பரிசுத்தோட ஒரு சபைக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்வானா அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகையினாலே பேழை கட்ட எல்லாருமே உதவி செய்தார்கள். ஆனா பேழைக்குள்ள பிரவேசித்தவர்கள் வெறும் எத்தனை பேர் பிரவேசித்தாங்க? பேழைக்குள்ள வெறும் 8 பேர் பிரவேசித்தாங்க. அதனாலே இன்னைக்கு பேழை கட்டுவதில்லை. இன்னைக்கு நம்முடைய காரியம் பேழைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், அதற்குள்ள இருந்து நாம் காக்கப்பட வேண்டும். அதனாலே கிருபையை கொடுத்தது எதற்காகனா பேழையை கட்ட, சபையை கட்ட நீ உதவி செய்கிறாயா? அல்லது ஆத்மா ரட்சிப்புக்காக என்ன செய்தாய்? ஜனங்களை மீட்க என்ன செய்கிறாய்? உன் சபை வாழ்க்கை, உன் சபை ஜீவியம் இதை பரிசுத்தமாய் கட்ட வேண்டும். பேழைக்கு போக வேண்டிய ஒரு இடம் இருந்தது. அதுதான் அரராத் மலையில போய் அது தங்கிற்று. இன்றைக்கு பேழை போய் பாதுகாப்பாய் தங்கின ஒரு இடம் எதுன்னா அரராத் மலை. அந்த மலைகள் எல்லாமே மூடப்பட்டது. அங்கே 150 அடி உயரத்துக்கு மேல தண்ணி அங்க வந்து பெருகினது. அங்க எல்லா மனுஷரும் மிருக ஜீவன் அழிக்கப்பட்டது. இந்த பேழை மாத்திரம் காக்கப்பட்டது. அது போய் சரியா போக வேண்டிய ஒரு இடத்துல போய் தங்கிற்று. அதற்குள்ள இருந்தவர்கள் காக்கப்பட்டார்கள். அதற்குள்ள இருந்தவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை இருந்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க சபைக்குள்ள சரியா இருந்தா, சபைக்குள்ள நீங்க இருந்தா காக்கப்படுவீங்க. சபைக்குள்ள இருக்கிறவர்கள் அல்லது அந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்களை சரியான பாதுகாப்பான இடத்துல அந்த பேழை உங்களை கொண்டு போய் சேர்க்கும். எது அன்னைக்கு போய் சேர்த்ததுன்னா அரராத் மலை. இன்றைக்கு இந்த சபையாகிய பேழைக்குள்ள நீங்க இருந்து காக்கப்பட்டீர்களானால், பாதுகாக்கப்படுவீர்களானால், உங்களை சரியா கொண்டு போய் சேர்க்கிற இடம் எதுன்னா நித்திய ஜீவன், சதாகால ஜீவனுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே பேழை தான் இன்றைக்கு நோவா அன்றைக்கு கட்டின அந்த பேழை. இன்றைக்கு அது சபையாகி இன்றைக்கு மாறி இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு, சபையை கட்டும்படியாய் அல்லது பேழையை கட்டும்படியாய் அவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தான். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், கிருபையை கொடுத்தார். தீங்கு தொடல, எந்த ஆபத்து அவனை தொடல. எல்லாரும் அங்கே மரித்து போனார்கள். நோவாவுடைய பிள்ளைகள் குடும்பங்களும் ஜீவனோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதனால அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. எல்லா விதத்திலும் காக்கப்பட்டான். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். அவனும் அவன் வீட்டாரும் தேவனுடைய பிரசன்னத்துல நின்று கர்த்தரை அவர்கள் நம்பினார்கள். அந்த கிருபை அவர்களை அரராத் மலை வரைக்கும் கொண்டு போய் அவர்களை பாதுகாத்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருந்தாருன்னா அந்த கிருபை உங்களை எங்க கொண்டு போகும்? அந்த கிருபையை நீ பெற்றிருந்தீனா அந்த கிருபை உன்னை நடத்துகிற இடம், அது வழிகள், அதனுடைய நோக்கங்கள், திட்டங்களை அறிந்து அதுல நாம் செயல்பட வேண்டும். 2வது மனுஷன் வாசிக்கலாம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். வாசிக்கலாம். ஆதிகாமம் 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. பாருங்க, வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறான். என்ன சாட்சி கொடுக்கிறான்னா, என் எஜமானுடைய தேவன் யாரா? அவருக்கு கொடுத்த அந்த கிருபைய, அந்த இரக்கத்தை நீக்கி போடல. எஜமானுடைய தேவன் அந்த கிருபையை நீக்கி போடாமல் கிருபையாய் அவனை காத்தாராம். அப்படியானால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதற்காக? நமக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி ஆபிரகாமுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை, ஒரு ஜெய ஜீவியத்துக்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் தேவனால கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை இழந்து போகாமடிக்கு, தேவன் அந்த கிருபையை எடுத்து போடாதபடிக்கு ஆபிரகாமுக்கு அந்த தேவன் கொடுத்த கிருபையில் அவன் வாழ்ந்தத அவனுடைய வேலைக்கார சாட்சி கொடுக்கிறான். என் தேவனாய, என் எஜமானுடைய தேவனாய கர்த்தர் அவனுடைய கிருபையை இரக்கத்தை அவனை விட்டு விலக்காமல் இருந்தார் என்று சொல்லி, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருந்தார்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு சாட்சி கொடுக்கணும்.
நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு சாட்சி கொடுக்கணும், உன் குடும்பம் உனக்கு சாட்சி கொடுக்கும். எப்படின்னா, ஐயோ அவனுக்கு தேவ கிருபை இருந்ததுனால இன்றைக்கு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த தேவ கிருபை அவனை உயர்த்தினது. வேலையில, எல்லா காரியத்திலையும், படிப்புல, பிள்ளைகளுடைய காரியத்துல, எதிர்காலத்துல, எல்லா காரியத்திலும் தேவனுடைய கிருபை அவனோட இருந்ததுனால அவன் இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு கிருபையை பெற்றுக்கொண்டு என்று சொல்கிற நம்மை பார்த்து சாட்சி கொடுக்கிற கிருபை நமக்குள்ளே காணப்படுகிறதா? அதனாலே இந்த கிருபை ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவனாய், வெற்றி சிறந்தவனாய், சாட்சி உள்ளவனாய், முன்மாதிரியாய், தேவனுடைய அழைப்புள்ள தரிசனத்துல சித்தத்துல நின்று எல்லாவற்றிலும் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அதுல இருந்து ஜெயம் பெற்ற சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததியில கர்த்தர் சொன்ன காரியத்தின்படி உருவாக்கப்பட்ட சந்ததியில வந்தவங்க தான் நானும் நீங்களும். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? ஆபிரகாமுடைய கிருபை நமக்குள்ள இருக்கா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? அப்படி இல்லாவிட்டால் ஒரு நேரம் அந்த கிருபையை நம்ம இழந்து போயிருப்போமோ? சோதித்துப்பார். இன்றைக்கு இந்த கிருபை ஆபிரகாமோடு கூட இருந்ததுனால எல்லாவற்றிலும் அவன் ஜெயம் பெற்றவனாய் இருந்தான். அதனாலே நானும் நீங்களும் ஜெயம் பெற வேண்டும். எல்லாவற்றிலும், பண காரியத்துல, பெருமையில, மேட்சிமையில, பரிசுத்தத்துல, தாழ்மையில, இப்படி பல காரியங்கள எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் பெற வேண்டும். சபை கூடுதலில், சபையினுடைய சாட்சியில, குடும்பத்துல சாட்சிகள்ல, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்ம சாட்சி உள்ளவர்களாய் ஆபிரகாமை பார்த்து எப்படி அவன் வேலைக்கார சாட்சி கொடுத்தாரோ, ஐயோ என் எஜமானுடைய தேவன் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் மகத்துவத்தையும் அவரிடத்திலிருந்து எடுத்து போடவில்லை, அவருடைய கிருபை அவரோட இருந்தது என்று சொல்லி சாட்சி கொடுத்தது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கிருபையை பெற்றுக் கொண்டிருப்போமானால் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் எத்தனை வாசிக்கலாம். இந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது? சங்கீதம் 94வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்கினது. நாம் என்ன சொல்றோம்னா, விழுந்து அடி விட்டு பல்ல உடைச்சி மண்டைய உடைச்சி இல்லையா, எல்லா விதத்திலும் நம்ம பாதிக்கப்பட்டு குறைவோட வேதனையோட கண்ணீரோட வந்து நிக்கிறோம். ஆண்டவரே உங்க கிருபை வேணும் என்று சொல்லி. ஆனா இங்கே தாவீது சொல்லுறான், என் கால் சறுப்பதற்கு முன்பதாகவே, சத்துரு உன்னை வீழ்த்த முயற்சி செய்யும் பொழுது, சத்துரு உனக்கு விரோதமாய் வருகிற பொழுது, என் கால் சறுக்குவதற்கு முன்பதாகவே அவருடைய கிருபை என்னை தாங்கிற்று. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய கிருபைக்குள்ள இருப்பமாயிருந்தா தேவனாய கர்த்தர் நம்மை விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி சிறக்கிறவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய், எல்லாவற்றிலும் சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாய், சத்துருவுக்கு சவால் விடுகிறவர்களாய், நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்கள், பாடுகள், நெருக்கங்களுக்கு முகம் கொடுத்து எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு தேவனுடைய கிருபை இருந்தா நீ சத்துருவை எதிர்த்து நிக்கலாம். உனக்கு விரோதமா வருகிற மனுஷருக்கு விரோதமாய் நீ எதிர்த்து நிக்கலாம். உனக்கு விரோதமா வருகிறவர் ஒரு வழியா வந்த 7 வழியா ஓடி போவார்களாம். உனக்கு விரோதமா எழுபவர் எந்த நாளை நான் குற்றப்படுத்து ஒருவர் உனக்கு முன்பே எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தார்னா நீ சறுக்குவதற்கு முன்பதாகவே அல்லது நீ விழுந்து போவதற்கு முன்பதாகவே அவருடைய கிருபை உன்னை தாங்குமா? எல்லா காரியத்திலும், குடும்பத்துல, பிள்ளைகளை, கணவன் மனைவி, வருமானங்கள், எல்லாவற்றிலும் சத்துரு கொண்டு வரும் எல்லா போராட்டத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்குவார். வாசிக்கலாம். சங்கீதம் 103 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. இன்னைக்கு ஒரு வேலை மரண பள்ளத்தாக்கின் வழியா போய்கிட்டு இருக்கிறியா? உன் வாழ்க்கையில எல்லாமே தோல்வி, எதை எடுத்தாலும் என் வாழ்க்கையில தோல்வியா இருக்கு. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு பலவிதமான நிந்தையா இருக்கு. என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், உன் பிராணன அழிவுக்கு விலக்கி. சத்துரு சொலகளை போட்டு உன்னை புடைக்கிறானா? கட்சிக்கிற சிங்கத்தை போல உன்னை சத்துரு வகை தேடி சுற்றி திரிந்து உன் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கத்துக்குள்ள நடத்துகிறானா? உன் வாழ்க்கை முழுவதும் வேதனையும் கண்ணீரும் துக்கமா இருக்கிறதா? உன் கண் படுக்கையை கண்ணீர்னாலே நினைக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுறார், உன் சத்துரு உன்னை தொடாதபடிக்கு அவனுக்கு உன் பிராணனை காற்று, உன்னை தீங்கு தொடாதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையினால உன்னை திருப்தி ஆக்குவாரா? அந்த கிருபை மேல இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னை தொடவிட மாட்டார். சொல்லுறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஒரு வழியாய் வாரவன் 7 வழியாய் ஓடி போவான். இந்த பூமியில நான் உன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறத
கண்கள் காணும் தேவனுடைய கிருபை உன்னோடு இருந்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தினால பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை இல்லாமட்டால் ஒன்றுமே நாம் அதை செய்ய முடியாது. அதனாலே இந்த கிருபை ஆபிரகாமோடு இருந்தது. அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார், சாட்சி உள்ளவனாய் நிறுத்தினார், எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் இருந்தான். தேவனுடைய கிருபை அவனோடு இருந்ததுனால அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து மூன்றாவது மனுஷரை நாம் பார்க்கலாம். ஆதிகாரம் 39வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு மனுஷன் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:25. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவன் மேல கிருபை வச்சு சிறைச்சாலை கடவுளுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடு கூடவே இருந்து அவன் மேல கிருபை வச்சு. இன்னைக்கு நீ சொல்லு பார்க்கலாம், கர்த்தரனோட கூட இருக்காரா? கர்த்தரின் கூட இருந்து எனக்கு ஜெயம் கொடுத்தார். கர்த்தரின் பட்சமா இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தது. வேதம் சொல்லுகிறது, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்தா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகளுக்கும் உன் வாழ்க்கையில் நீ சாட்சியா நிற்பாய். இந்த வார்த்தைகள் உனக்கு சான்று கொடுக்கும். இங்கே சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவனுடைய கிருபை அவனை உயர்த்தினது. இந்த யோசேப்பை குறிச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரனாலே பகைக்கப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான், கொலை செய்யப்படும்படி அவனை கொண்டு போனார்கள். ஆனா ஆண்டவருடைய கிருபை அவன் மேல இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தாருன்னா அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்க கொஞ்ச காலம் பாட அனுபவித்து நான் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி தலை நிமிர்த்துவேன் சொன்ன ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு கொஞ்ச காலம் பாடு இருந்தது. தகப்பனை விட்டு பிரிந்து போக அவன் அங்கே கொண்டு போகப்பட்டான். அவன் அங்கே அடிமைத்தனத்தை விற்கப்பட்டான். அடித்து அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அங்கேயும் ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைத்தது. அவனை எடுத்து அடிமையாய் அவனை விற்றார்கள். ஆனா அவனை அடிமைத்தனமா விற்கப்பட்ட தேசத்துல கர்த்தருடைய கிருபை அவனோட இருந்தது. கிருபை அவனை விட்டு விலகல. வேதத்திலே சொல்லுகிறோம், விலகி போகிற ஒரு கிருபை உண்டு, விலகாத ஒரு கிருபை உண்டு. வேதம் சொல்லுகிறேன், கிருபை உனக்கு போதும். ஆண்டோட வேதம், இந்த கிருபைக்குள்ள நாம் வாழ்ந்தோம்னா நம்ம ஒரு மனுஷனாலும் தொட முடியாது, ஜெயிக்க முடியாது. நீதான் ஜெயம் பெற்றவள், நீதான் ஜெயம் பெற்றவள், நீதான் உன்னோட குடும்பம் தான் வெற்றி சிறக்கப்பட்ட குடும்பம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கலாம், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் உண்டானது. அவனுக்கு பிரச்சனையே சொற்பனம் தான். யோசேப்பு சொற்பனம் கண்டாலே அவனுக்கு பிரச்சனை வந்துடும். சொற்பனத்துல சொல்றான், நீங்க வாசிச்சு பாருங்க, தன் சகோதரர்களை பார்த்து சொல்றான், 7 அரிக்கட்டுகள் இருந்தது, அது என்னை விழுந்து வணங்கினது. இப்படி பல சொற்பனங்களை பார்க்கிறான். இப்படி கண்டு அந்த சொற்பனத்தை சொல்லும் பொழுது அவன் மேல கோபப்படுறாங்க. இப்படி அவன் அடிமையா விற்கப்பட்டான். அதே சொற்பனத்தை தான் அவன் கண்ட அதே சொற்பனம் அவனை உயர்த்தினது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 12 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளில் குமாரனோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாருக்கும் அவனை அதிகமாக நேசித்து, நீங்க இஸ்ரவேல் அவன் அதிகமா நேசிச்சாரு. அவன் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்ததுனால அவன் மேல ரொம்ப இரக்கம் வச்சாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த யோசேப்பு என்ன செய்யறான்னா ஒரு தரிசனம் பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்தது துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய மனதியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவிகொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, என் சகோதரன் என்னை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது கூடி அவனுக்கு நாங்க மனம் இறங்கலையே, அவனை நாம கொண்டு போய் அந்த குழியில போட்டோமே, அல்லது அவன் அடிமையை எடுத்து விற்றோமே, அவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்தோம் என்று சொல்லி அந்த சகோதரர்கள் அன்றைக்கு தங்களுடைய காரியத்தை குறித்து அவர்கள் வேதனைப்பட்டதை நாம் வாசித்து பார்க்கலாம். ஆகையாலே யோசேப்பு இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள போனா, சகோதரனால பகைக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு கேள்விக்குறியா இருந்தது. எல்லாவற்றையும் இழந்தான். அடிமைத்தன வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது.
யோசேப்போடு கூட இருந்த கிருபை என்ன செய்ததுன்னா, எங்க அவனை அடிமையா விட்டாங்களோ, எங்க அவனை கொலை செய்ய முயற்சித்தாங்களோ, அந்த மனுஷர்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். பாருங்க, அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போனது வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41 தொடக்கம் 44 வரை. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பாருங்க, அடிமையா விற்கப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உயர்வு எப்படி வருதுன்னா, அவன் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. பாருங்க, அவன் போனது அடிமையா விற்கப்பட்டான். எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கும்படிக்கு பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. பாருங்க, என்னன்னு பாருங்க, ஆண்டவர் எப்படி உயர்த்தாரு, எப்படி வந்துச்சு இந்த உயர்வு. அவனுக்கு கிடைச்ச கிருபைதான் அவனை உயர்த்தினது. ஒண்ணுமில்லாம அடிமையா தூக்கி வீசப்பட்டான், எல்லாராலும் மறக்கப்பட்டான், தள்ளி வைக்கப்பட்டான், ஒதுக்கி வைக்கப்பட்டான். எல்லாரும் பார்த்து ஏளனமா பேசினாங்க, அவனை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள் சகோதரர்கள். ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தினார். எப்படின்னா, ஆண்டவர் தெளிவா சொல்கிறாரு, எகிப்து தேசம் முழுவதையும் உனக்கு அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடித்து பொன் சரப்பணியை அவனுக்கு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2வது ஸ்தானத்திலே அவனை ஏறி தொண்டரிடப்படி பணியும் செய்யும்படி அவனிடத்திலே அங்கே எகிப்து முழுவதும் அவனை அதிகாரி ஆக்கினான். எகிப்து முழுவதும் அதிகாரி ஆக்கினான். இப்படி இந்த யோசேப்பு உயர்த்தினது எது தெரியுமா? எது உயர்த்துச்சு? எது? யோசேப்பு மேல கர்த்தரோட கிருபை இருந்ததுனாலதான் இந்த உயர்வு மேன்மை. வீடுகளில் வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி உயர்த்தினான்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த கொலை செய்தவங்களே அவனை தேடி வராங்க. சகோதரர்கள் தேடி வந்து அவனிடத்துல மண்டிக்கிட்டு அவன் பார்த்த சொற்பனம் அங்க நிறைவேறுகிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒருவேளை சகோதரரால பயக்கப்பட்டியா, தூக்கி வீசப்பட்டியா, குடும்பத்துல நீ எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரோட இந்த வசனத்தை கேட்கிறியா? ஆண்டவருடைய கிருபை மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர்களுக்கு முன்பதாய் உன் தலையை நிமிர பண்ணுவார். உன்னை ஆண்டவர் எடுத்து உயர்த்துவார். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த கிருபை எதற்குனா, இந்த கிருபை யோசேப்போடு இருந்ததுனாலதான் அவனை உயர்த்தினது. நாம பலத்துல நம்ம சுயத்துல எல்லா முயற்சியும் எடுக்கிறோம், எல்லா முயற்சியும் எடுத்து 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 ஓடுறோம். ஓடி 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 களைச்சு போய் நம்ம வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால கிருபையினாலதான் எல்லாம் ஆகும். நீ இதுவரைக்கும் ஓடு, இன்னும் ஓடு. ஆண்டவருடைய கிருபைக்காக காத்துரு. கர்த்தருடைய கிருபை ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல உன்னை உயர்த்தும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையினாலே இந்த கிருபை, ஆண்டவருடைய கிருபை யோசேப்புக்கு மேல இருந்தது. நாங்க தொடர்ந்து நாம தியானிச்சுக்கிட்டு வருகிறோம். இந்த கிருபை எதற்கு தேவை என்பதையும், இந்த கிருபை கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே எப்படி உயர்த்தப்பட்டாங்க. நோவா, ஆபிரகாம், இங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். யோசேப்பு, இவர்களுக்கெல்லாம் அந்த கிருபை கிடைத்ததுனால அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அதனாலே இந்த காலையில இந்த கிருபை உனக்கு தேவையா இருந்தா, இந்த கிருபைய நமக்கு எதற்கு இந்த கிருபை தேவை? கிருபை கிடைச்சா எல்லா உயர்வும் வந்துடும். கிருபையினால எல்லா உயர்வையும் மேன்மையை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நாம பெருமை பாராட்டுவதற்காக கிருபை. எதற்கு இந்த கிருபை? வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை அழகா நிறுத்தி வாசிக்கலாம். எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவான் என்று. பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் இந்த பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நீ இன்னைக்கு மேன்மை எதுல பாராட்டுற? ஐயோ, நான் ரொம்ப அழகா இருக்கேன், அதுல ஒரு மேன்மை. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் அந்த டிகிரி எடுத்திருக்கேன், இந்த டிகிரி எடுத்திருக்கிறேன். எல்லா விதத்துல நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். நான் இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், இன்னைக்கு நான் எல்லா விதத்திலும் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். மேன்மை ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுல விரும்ப மேன்மை பாராட்டணும்? ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபையை வச்சு மேன்மை பாராட்டு. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இவைகளின் மேலே பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப ஆண்டவருக்கு எது பிரியம்னா, நீ பெற்ற கிருபை, ஐயோ என் கிருபை என்ன உயர்த்தினது, தேவன் என் மேல வைத்த அந்த அனுக்கிரகம், அந்த கிருபை என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது. இது என்னால உண்டானதல்ல, என் பலத்தினால் அல்ல, இது என் சுயத்தினால் என் சாமர்த்தியத்தினால் அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்த, இது தேவனுடைய ஞானம், அவர் கிருபையாய் கொடுத்தது. என்னிடத்துல ஒன்றுமில்லை. மேன்மை பாராட்டு கர்த்தரை குறித்து. ஒருவேளை இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்வாயானால் நீ பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. நீ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. தேவனை குறித்து நீ உயர்த்த கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்துவார். நீ தேவனை மேன்மைப்படுத்த உன் வாழ்க்கை மேன்மைப்படும். பிள்ளைகளுடைய காரியத்துல சொல்லு, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பிள்ளை, ஆண்டவர் கிருபையாய் அவனை படிக்க வச்சாரு, கிருபையா அவனை உயர்த்தினாரு, தேவனுடைய கிருபை அவனோட இருந்ததுனாலதான் இன்றைக்கு இந்த காரியம் நடந்தது. இப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன் பிள்ளையை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார். ஆகையினால இந்த கிருபை நமக்கு எதற்கு தேவையா? முதலாவது கர்த்தரை உயர்த்துவதற்கு தான் கிருபை. நாம எதுக்கு கிருபை கேட்கிறோம்? ஆண்டவரே நீங்க என்ன கிருபையா ஆசீர்வதிச்சீங்கன்னா இந்த பூமியில நான் வீடு கட்டி, வாசல் கட்டி, வாகனம் வாங்கி, எல்லாம் வாங்கி, 4 பிள்ளைகளை பெற்று, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, நான் நல்லா 4 பேருக்கு முன்னுக்கு தலை நிமிந்து, 4 பேர் வந்து எனக்கு கிட்ட வந்து அப்படியே நீ பார்த்து இந்த பெருமை பேசிட்டு போறதுக்கு இந்த கிருபை வேணும்னு நிக்கிறியா? கிருபை கிடைக்கும். என்ன கிருபைன்னா, வேதம் சொல்லுகிறது விலகி போகிற கிருபை. ஆனா நான் சொல்றேன் விலகாத கிருபை. இந்த விலகாத கிருபைக்குள்ள நீ நடப்பாயானா, நிற்பாயானா, அதுல நீ மேன்மை பாராட்டுவாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆகையினாலே வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 12 தொடக்க 15 வசனங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கிற பொழுது, உபாகமம் 7, இந்த கிருபை எதற்கு நமக்கு தேவை, இந்த கிருபை இருந்தா நீ என்னெல்லாம் பண்ணலாம், இந்த கிருபை எதற்காக உனக்கு கொடுக்கப்படுது. வாசிக்கலாம். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. பாருங்க, நீ கிருபை கேட்கிற, எதுக்கு நான் கிருபை? ஆண்டவரே உங்க கிருபையினால நான் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிருபையை நான் உனக்கு தருவேன், இந்த கிருபையினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு மேல நீ செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு. என்னன்னா, இந்த நியாயங்களை நீ கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வார்களானால் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை கிருபையை உனக்காக காத்து, இந்த கிருபையை தேவன் தர ஆயத்தமா இருக்கிறார். எப்ப தருவாருன்னா, சொல்ல நான் ரெடியா இருக்கிறேன், நீ இதை பண்ணு, நீ இப்படி இரு. கிருபை யாருக்கு கிடைக்கும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தருக்காக நிற்கும்படியாக தரிசனத்தோட தேவ சித்தத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், கிருபைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய கிருபையை கொடுப்பாரா. அது மட்டுமில்ல, இந்த நியாயங்களை கேட்டு கை கொள்ளு அவைகளின்படி செய்கிறவனுக்கு தான் கர்த்தர் தம்முடைய கிருபையை தருவாரா. இன்னைக்கு கிருபையை கேட்கிற, ஆனா அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கா? தேவனை நீ பிரியப்படுத்துறியா? தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறியா? வார்த்தைக்கு நடுங்கிறியா? கிருபை ஆயத்தமா இருக்கு உனக்கு தேவன் தர. ஆனா தேவன் யாருக்கு கொடுப்பாருன்னா, இதுல நீ சரியா இருந்தாதான். சொல்றாரு, உன் மேல நான் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அன்பு வச்சு நான் உன்னை ஆசீர்வதித்து உன் கையம்பரி சாப்பிட பாக்கிய நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கற்பத்தின் கண் இல்லத்தின் மாடுகளை பெருக்கு, ஆடுகளை மந்தை பண்ணி மிருக ஜீவனை பிறந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்பனா நீ தேவனுக்கு பயப்படு, தேவனுடைய சத்தத்தை, நியாயங்களை, நியமங்களை கை கொண்டு நீ அதுல நடக்கும் பொழுதுதான் அந்த கிருபையை தருவாரா. சும்மா தரமாட்டாரு. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அப்பொழுது உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த கிருபை, அவர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நான் உனக்குள்ள நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஏன் இன்னைக்கு நமக்கு இல்ல? அவங்க கீழ்ப்படிச்சாங்க, அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு பயந்தாங்க. இன்றைக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, நீ கிருபைக்கு பயப்படுறியா? கிருபைக்குள்ள உன்னை காத்துக்கொள்றியா? இந்த கிருபைக்கு உன்னை தகுதிப்படுத்துறியா? தகுதியா இருந்த ஆண்டவர் அந்த கிருபையை தருவாரா. ஆகையால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது தெளிவாய், உன் நேர அன்பு வைத்து
உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் நாடுகளின் திராட்சைகள் செடியையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளையும் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதித்து சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளே உங்கள் மிருக ஜீவன்களும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடியா இருப்பதில்லை. பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மிருக ஜீவன் கூட மலடியா இருக்காதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் இன்னைக்கு இதை இழந்திருக்கிற? ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என்னன்னா இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். உன் திராட்சை ரசம், உன் ஆடு மாடுகள், உன் பலனை நீ சாப்பிடுவ. மந்தை ஆசீர்வாதமா இருக்கும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. உனக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்கள் பலன் ஆசீர்வாதமா இருக்கும். ஆடு மாடுகள் கூடி குட்டி போடாம இருக்காது, மலடியா இருக்காது. கர்த்தருடைய கிருபை உனக்கு செய்யும். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்கள் ஒன்று முன்னேற வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். பத்தியா, நீ தேவனுடைய கிருபைக்குள்ள இருந்தினா சொல்றாரு, நீ உன்னை பகைக்கிறவங்களுக்கு தேவன் சொல்றாரு என்ன, அவர்கள் மேல என்னத்தை வரப்பண்ணுவாராம்? 15ஆம் வசனம் சொல்லுது, 7:15 உபாகம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்னை வரப்பண்ணாமல். எகிப்துல எத்தனை ரோகங்கள், எத்தனை வியாதிகள் வாசிச்சு பார். 28ஆவது அதிகாரத்துல உபாகமம் நூற்றுக்கணக்கான வியாதியை சொல்றாரு. சொறி, சிரங்கு, மூலம், கடி, இப்படி பல பல வியாதிகளை சொல்றாரு. நீ வீடை கட்டுவ, அதுல நீ வாழ மாட்ட, உனக்கு பெண்ணை நியமிப்பார்கள், நீ அவளை திருமணம் முடிக்க மாட்ட, இப்படி எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி சொல்றாரு. இந்த வியாதி ஒன்றும் உனக்கு வராது. அந்த எகிப்துக்குரிய வியாதி ஒன்றும் உன்மேல வருவதில்லை. உன்னை பகைக்கிறவர்கள் யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவானா. யுத்தம் கர்த்தருடையது. தேவ கிருபையோட இருந்தினா நீ வெற்றி சிறக்கப்பட்டவன், நீ ஜெயம் பெற்றவன். யுத்தம் பண்ண நீ போக வேண்டாம், நீ அமைதியா இரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவான். அந்த கிருபை உனக்காக போராடும். அந்த கிருபை உன்னோட இருக்கிறதுனால எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். வாசிக்கலாம் 16. உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்திலே ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவார். உன் கண்கள் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக. அது உனக்கு கண்ணியா இருக்கும். அந்த ஜாதிகர் வீட்டுல போய் வாசிச்சு பாரு. நீ தேவனை நம்பி தேவனை பின்பற்றினா சொல்றாரு, அவர்களுடைய தேவனை நீ பின்பற்றாமல் இருப்பாயாக. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறோம். ஆனா நாம் என்ன செய்யறோம்? வெளியில போய் வேற தேவர்களை நாம நம்புகிறோம், வேற தேவர்களை நாம சேவிக்கிறோம். அங்கேயும் போறோம், இங்கேயும் போறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று பாகால் தெய்வம், பாகால நம்பு, கர்த்தர் தெய்வம், கர்த்தரை நம்பு. எவ்வளவு நாளைக்கு 2 நினைவாய் நீ குந்தி குந்தி எழும்புவாய்? இன்றைக்கு உன் வாழ்க்கையில வைராக்கியமான வாழ்க்கை உண்டா? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லா காரியம் எல்லாத்தையும் நம்புறது. யாரு சொன்னாலும் நம்புறது. ஐயோ, அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்லுகிறது, இப்படி சாஸ்திரம் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, இப்படி எல்லா காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, அவர்களுடைய தேவனை நீ சேவியாமல் இருப்பாயாக. கிருபை வேண்டுமா இருந்தா கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு, சித்தத்தை அறிந்து அதற்குள்ள உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்தி தம்முடைய சகல கிருபையினாலும் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இந்த கிருபை உனக்குள்ள இருந்தா தான் உன்னால ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். பூமியில நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் தலை உயர்த்தப்படும், நீ மேன்மைப்படுத்தப்பட்டிருப்பாய். உன் வாழ்க்கையில வியாதி இருக்காது, சஞ்சலம் இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது. ஆண்டவர் உன்னை ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துவார். வாசிக்கலாம் வெளிப்படுத்துற சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்துல தூணாக்குவேன். இன்னைக்கு நீ போற சபையில நீ தூணா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சபையை தாங்குற தூணா உன்னை மாத்துவாராம். நம்ம போய் சபையில நான் தான் பிரதான தூண், நான் போற சபையை நான் தாங்கும்படி கர்த்தர் என்னை தூணாக்கி இருக்காரு. என்னன்னா நீ வெற்றி வாழ்க்கை வாழ்ற, வெற்றி சிறந்தவன். ஆனா நீ போற சபையில, நீ போய் ஆராதிக்கிற சபையில உன்னை கணக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்துட்டு வார. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய கிருபை உனக்குள்ள இருக்குமா இருந்தா நீ ஜெயம் கொண்டவன். நீ இருக்கிற தேவனுடைய ஆலயத்துல நீ தூணா இருப்ப, நீ சபையை தாங்குகிற பிரதான தூணா இருப்ப. கர்த்தர் உன்னை கொண்டுதான் சபையை தாங்குவார். சபையில நீ மேன்மையான இடத்துல உன்னை வச்சிருப்பார் கர்த்தர்.
ஆனா நீ இன்னைக்கு ஜெயம் கொள்ளாம சபையில நீ ஏனோ தானோன்னு சொல்லி சபையில போனாலும் நம்ம ஏதோ ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்துட்டு சபையில எந்த பங்கும் இல்ல, சபையில எந்த ஊழியமும் கிடையாது, நம்ம அப்படி உட்கார்ந்து இருந்துட்டு வாரத்துக்கு கர்த்தர் நம்ம அழைக்கல. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசித்து பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 3:12 ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம் இன்னொரு விசை. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. பாருங்க, அதினின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, நம்ம ஒரு சபையில நம்மளால இருக்க முடியல. நாம இன்னைக்கு இந்த வருஷம் இந்த சபை, அடுத்த வருஷம் இன்னொரு சபை, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு சபை. நம்ம இப்படியே நம்ம ஒரு சபையில நம்ம தூணா இருந்தா தூண் சபையை தாங்கும். தூணா சபையை கர்த்தர் எங்க வச்சாரோ அந்த இடத்துல இந்த ஒரு சபை கட்டிடத்துக்கு ஒரு கட்டிடத்துக்கு பல தூண்கள் உண்டு இல்லையா? ஒரு தூண் பின்னுக்கு இருக்கும், ஒரு தூண் நடுவுல இருக்கும், ஒரு தூண் ஆக முன்னுக்கு இருக்கும். நீ எந்த தூண்? ஒரு சில தூண் மறைஞ்சு இருக்கும், தெரியாது, அதான் பிரதான தூணா இருக்கும். ஒரு சில தூண் முன்னுக்கே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் கூப்பிட்டு கை கூப்பிட்டு உங்களை வெல்கம் பண்ணி கூப்பிடுற ஒரு தூண் முன்னுக்கு இருக்கும். ஆனா நீ ஆக மொத்தம் நீ சபையில தூணா இருந்தா தான் நீ ஜெயம் கொள்ள முடியும். சபையில கர்த்தர் உன்னை எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? சும்மா உட்கார்ந்து கதறிய சூடாக்கிட்டு போறதுக்கா? சும்மா இங்க நேரத்தை செலவழிச்சுட்டு போறதுக்கா? அது கிடையாது. நீ சபையில இருந்தா நீ ஜெயம் கொண்டவனாய், தேவ கிருபையில நிரம்பின குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் கர்த்தர் உன்னை அந்த சபையில தூணாய் நிறுத்துவார். சபைக்கு பல தூண்கள் உண்டு. ஆகையால கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு ஒரு சபையில அமர பண்ணிருக்காருன்னா உனக்கு கொடுத்த பொறுப்பு. நீ சபையில தாங்குற தூணா இருந்தா நீ உன்னை வச்ச இடத்துல நிக்கணும். சில நேரத்துல தூண் அங்கங்க மூவ் ஆகுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க சபையை தாங்குற தூணா அல்லது அங்கங்க மூவ் ஆகுற தூணா? கர்த்தர் உன்னை எங்க வச்சாரோ அந்த சபையை தாங்குற பிரதான தூணா இருந்தா அந்த இடத்துல இருக்கு. அல்லது மறைஞ்சி இருக்கிறியா? சில தூணை நம்ம கட்டடத்துல பார்க்கவே முடியாது. அந்த தூண் தான் மெயினான தூணா இருக்கும். சில வேளை கர்த்தர் உன்னை மறைஞ்சி இருந்து தேவ ஊழியத்தை செய்ய ஒண்ணு வச்சிருக்காரா? தைரியமா அதை சந்தோஷமா பண்ணு. சபையை தாங்குற தூணாய் கர்த்தர் உன்னை வச்சிருந்தாருன்னா அதுல நீ ஜெயம் கொண்டவனாய் அதுக்குள்ள நீ வாழ உன்னை ஒப்புக்கொடு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:13 வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். இப்ப பேசுனது யாருன்னா, இது யாரு பேசுனது? எங்க மாமா பேசினாரு, எங்க அப்பா பேசினாரு, எங்க பாஸ்டர் பேசினாரு, அல்லது எங்க சித்தப்பா பேசினாரு, அல்லது என்னுடைய பிரதர் பேசினாரு, அல்ல சபையில எங்க ஊழியக்காரர் பேசினாரு. இது யாரும் பேசல. ஆவியானவர் சபைக்கு சொன்னது காதுள்ளவன் கேட்க கடவன். இது சத்தம், மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு தன்னை சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் அவனை உயர்த்துவார். அதனால ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு என்னன்னா, நீ சபையில தூணாயிரு, சபையை தாங்குற தூணாயிரு. நீ பிரதானமான இடத்துல அவன் ஆர்டர் வச்சிருக்காரு, அதுல இருந்து நீ மூவ் ஆகினா ஷேக் ஆகினா உன் நிமித்தம் அந்த கட்டடம் இடிந்து விடும், சபை உடைக்கப்படும், சபையினுடைய காரியங்கள் அங்கே உடைக்கப்படும், சமாதானம் கெடுக்கப்படும். சபையில கர்த்தர் இன்னைக்கு எங்க சபையில பல தூண்களை கர்த்தர் கொண்டு வச்சார், ஒண்ணுமே இன்னைக்கு இல்ல, பலது ஓடி போயிருச்சு. இன்னைக்கு என்னன்னு கேட்டா ஒரு சில தூண் அப்படியே. நேற்று முந்தின ஒருத்தரை பார்த்து சொன்ன, ஐயோ சிஸ்டர், நான் அந்த சகோதரனை பார்த்தேன், பாஸ்டர் நம்ம சபையில இருக்கும் பொழுது எவ்வளவு பிரகாசமா எவ்வளவு வெளிச்சமா இருந்தாரு, ஐயோ இப்ப பார்க்கவே முடியல, பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு திருட மாதிரி சுத்திக்கிட்டு திருடான்னு சொல்லி ஒருத்தர் நேற்று சாட்சி கொடுத்தாரு எனக்கு. இங்க இருந்து போன ஒரு தூண் கர்த்தர் சபையில பிரதான இடத்துல வச்சா அங்க இரு. கர்த்தருக்காக நிக்கிற மனுஷியா குடும்பம் ஒப்புக்கொடு. அவருடைய கிருபை உன்னை ஜெயம் கொண்டு சபையில தூணா நிறுத்த அது உதவி செய்யும். தொடர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21-22. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. கர்த்தர் ஜெயம் கொண்டாராம். சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு மரணத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே? கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார், சத்துருவை ஜெயித்தார். சொல்ற, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி ஆகிய செய்வேன். நீ ஜெயம் கொள்ளாட்டி எப்படி தேவனுடைய சிங்காசனத்துல உட்காருவ? நீ ஜெயம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையில
பல தோல்வி, பல விதமான நெருக்கம், பல கேள்விக்குறி. இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படியே மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு ஏதோ எல்லாம் இழந்து போனவளா நீ உட்கார்ந்து இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. உன்னால சாதாரணமான இந்த பிரச்சனையால ஜெயம் கொள்ள முடியல, இந்த குடும்ப காரியத்துல உன்னால வெற்றி சிறக்க முடியல, இந்த வருமானத்துல, இந்த வியாதியில, இந்த குறைவுல உன்னால மேல வர முடியல. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வாழ்க்கையில ஜெயம் கொண்டவனா, ஜெயம் கொண்டவர்களா நீங்க வாழணுமா இருந்தா தேவ கிருபைதான் உங்களுக்கு அதை உண்டு பண்ணும். நீ ஓடிப்பாரு, இன்னும் ஓடு. ஆண்டவனை நீண்ட கைத்துல விட்டுருவார். ஓடு மகனே, ஓடு மகளே, எவ்வளவு தூரம் ஓடுறன்னு பார்ப்போம். ஒரு நாள் வரும், எல்லாவற்றையும் இழந்து தோற்று போய் நீ ஒரு விஷயம் கத்தரை திரும்பி பார்த்தேன்னா ஆண்டவருடைய கிருபையாய் ஏற்றுக்கொள்வார். கிருபை அவரை திரும்ப கொண்டு வரும். இருதயத்தை கடினப்படுத்தி மனசுல, பலத்துல, சுயத்துல ஏதோ எனக்கு படிச்சிருக்க, எனக்கு ஞானம் இருக்கு, நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், நான் எல்லாவற்றிலும் நீ இப்படியே நீ உன் சுயத்துல சார்ந்து நீ ஓடுவாயானால் எவ்வளவு தூரம் ஓடுனாலும் ஓடு, ஜெயம் கொள்ளாவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். 22ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவான் என்று எழுது என்றார். யாரு சொன்னது? யாரு சொன்னது? ஆவியானவர் சொல்றாரு, ஜெயம் கொள், தேவ சமூகத்துல காத்து சோதித்து பார், தேவனுக்குள்ள உன்னை சோதித்து பார். சும்மா பேர் கிறிஸ்தவனா வாழ்ந்து வேலை இல்ல, சும்மா பேருக்கு கிறிஸ்தவனா இருந்த ஒரு சபையை போய் உட்கார்ந்து கதிரையை சூடாக்கிட்டு போற கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் கொண்ட வாழ்க்கை இல்ல. கர்த்தருக்காக நிற்காத, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளாத, தேவ சமூகத்துல அமர்ந்து இருந்து தேவ சித்தத்தை அறிந்து தேவன் கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யாத எந்த மனுஷனும் ஜெயம் கொண்டவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொண்டவன் எவனோ. சாதாரணமான காரியத்துல நம்மள ஜெயம் கொள்ள முடியல. சின்ன காரியம், பண விஷயத்துல வேலைக்கு போற 8 மணிக்கு போகணும், அங்கே நீ போய் பண்ணிட்டு வர 9 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு சைன் பண்ற. சின்ன காரியம். கணவனுக்கு மனைவி உண்மை இல்ல, மனைவி கணவனுக்கு உண்மை இல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை இல்ல. சின்ன காரியத்திலே உன்னால ஜெயம் கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மனவன் மனைவியை நேசி, பிள்ளைகளை கோபப்படுத்தாது, பிள்ளைகளை நேசி, தகப்பன தாயை கனம் பண்ணு, வாழ்நாள் நீடித்திருக்கும். கர்த்தர் சொல்லுறாரு, இந்த சின்ன காரியத்தை செய்யலாம் விட்டால் நம்மளால எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? சோதித்து பாருடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நீ ஜெயம் கொண்ட காரியங்கள் எத்தனை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருந்து அவன் என் குமாரனாய் இருப்பான். நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, ஐயோ நான் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன், ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 50 வருஷம், நான் பார்ன் கிறிஸ்டியன், நான் இந்த சபையில அந்த சபையில, என் சபை இவ்வளவு பெருசு, என் சபை இவ்வளவு இத்தனை பேர் இருக்கிறாங்க. நீ ஜெயம் கொண்டிருக்கியா? உன் வாழ்க்கையில கிருபை இருக்கா? கிருபையினால நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறியா? கிருபையினால நீ சாட்சியா வாழ்றியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி, தேவன் அறிவிலும் ஞானத்திலும் நிரம்பி, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சொன்ன வார்த்தைகளின்படி இன்றைக்கு தேவனை சேவிக்கிற ஒரு குடும்பமா, ஒரு பிள்ளைகளா, ஒரு தகப்பனா, தாயா, பிள்ளைகளுக்குரிய ஒரு நல்ல ஸ்தானத்தை, பிள்ளைகளுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்துல நடத்துகிற தகப்பனா, தாயா, தேவனுடைய ஊழியக்காரனா, ஊழியக்காரியா, கர்த்தருடைய பிள்ளையா, தேவ நாமத்தை மையப்படுத்துறவர்களா நீங்க வாழ்ந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க இந்த ஜெயத்துக்குள்ள நீங்க கொண்டு வரப்படுவீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, அவன் என்னோடு கூட வீட்டிருப்பான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் பிள்ளையாயிருப்பான். தோற்று போன ஒரு பிள்ளைய எந்த தகப்பன் நேசிப்பான்? ஐயோ அவன் எனக்கு பிள்ளையே இல்லைதான் சொல்லுவான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுக்கு முன்பதாக சீர்தூக்கி பாருங்க. சும்மா அனலும் இல்லாத குளிரும் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். வைராக்கியமா நில்லு கர்த்தருக்காக. பவுல் சொல்லுகிறான், உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ ஒன்று உங்களை விட்டு என்னை பிரிக்காது. உபத்திரவத்துக்கு மத்தியில கர்த்தரை தேடு, நெருக்கத்துக்கு மத்தியில கர்த்தரை தேடு.
இரவும் பகலோட சமூகத்துல விழுந்து படுத்து ஆண்டவரை நோக்கி பாரு, போராடு, யுத்தம் பண்ணு தேவ சமூகத்துல. யாக்கோபை போல சொல்லு, நீர் என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம போக விட மாட்டேன். நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாவற்றிலும் நீ ஜெயம் கொள்ளும்படி அப்படி கிருபை உன்னோட இருந்து உன்னை நடத்தும். ஆகையினாலே இந்த வார்த்தைய இந்த யூடியூப், பேஸ்புக்ல ஒரு வேலை வீடுகள்ல இருந்து கேட்கிற சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம், ஏதோ எதிர்காலத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு குறைவோட எல்லாவற்றையும் இழந்து ஒரு பேர் கிறிஸ்தவனா, ஐயோ நான் ஏன் கிறிஸ்தவனா வாழுகிறேன், என் குடும்பத்துல எனக்கு மட்டும் ஏன், என் பிள்ளைகளுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை சொல்லி ஒரு வேலை அங்கலாய்வோட இந்த வசனத்தை கேட்பீங்களா இருந்தா, ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய கிருபைக்காக காத்திருங்க. உங்களை சீர்தூக்கி பாருங்க, சோதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்க தலையை உயர்த்துவார். அவர் கிருபை உங்களோடு கூட இருக்கும். நீங்க ஜெயம் கொண்டவர்களாய் பிதாவின் வலது பாசத்துல அமர்ந்திருக்க தேவன் உங்களுக்கு தயவு பாராட்டும். God bless you.